நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். இப்போ நான் ஒரு சில குணங்கள் கொண்ட மனிதர்களை வரிசைப்படுத்துகிறேன். இவர்களை நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் நட்பு வட்டத்திலேயோ கண்டிப்பாக பார்க்காம வந்திருக்க முடியாது, பார்த்துருக்கலாம். இவர்களெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லிட்டு வரேன். இவங்க முதல்ல ரொம்ப ரொம்ப சிக்கனமானவங்க. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் நம்பர் 2, இவங்க யார்கிட்டையும் போய் ₹1 காயின் கேட்க மாட்டாங்க, அவங்களும் தரமாட்டாங்க. இது செகண்ட் இவங்களோட ஆட்டிடியூட். லைஃப்பை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பார்க்குறவங்க, செக்யூரிட்டியோடு பார்க்குறவங்க, வாழ்க்கையை பாதுகாப்பு உணர்வோடையே நினைக்கிறவங்க. நாளை வேணும், நாளைங்கிறது ரொம்ப முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னு ரொம்ப 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 இதுவாக இருப்பாங்க. சாதாரண எங்கேயாவது போனோன்னா கால் டாக்ஸி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கே போகிறது இருந்தாலும் பஸ்ஸு, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. பணமே இருந்தாலும் அவங்க பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு உணர்வோடையே எல்லா விஷயத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்லேயே அந்த அட்டென்ஷன் அப்படின்ற ஆங்கில வார்த்தைப்படியே இருப்பாங்க. எல்லா நேரமும் எச்சரிக்கை உணர்வோடையே இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது பேசுகிறோன்னு வைங்க, சர்வசாதாரணமாக ஊறி தருவாங்க அட்வைஸ் வார்த்தையில். லைஃப்பில் அப்படிலாம் கிடையாது, சும்மா அப்படிலாம் பார்க்கக்கூடாதுதான். ஏன் இவர்களை இப்படி இருக்க வைக்கிறது தெரியுங்களா? நிரந்தர வருமானம், இதுதான் நிஜம். அவங்க மறுத்தா கூட இதுதான் உண்மை. அவங்களுக்கெல்லாம் மாதம் பார்த்தீங்கன்னா லைஃப்பை பாதுகாத்துக்க வேண்டிய மாத வருமானம் ஒரு 40,000 ரூபா கேரண்டியாக வரும் பேங்க்லேருந்து. அது பென்ஷனாக வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். இது இல்லாமல் அவசியம் கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும் அவங்களுக்கு. ஃபாரினில் வாரிசுகள் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டரை வாழ்க்கையை பற்றி ஃபினான்ஷியலாக எந்த விதமான கவலை இல்லாமல் வாழக்கூடிய, யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லாத வாழ்வியலை பிரபஞ்சம் தந்திருக்கும். அவங்கக்கிட்ட தான் இந்த குணங்கள், இப்படியான கேரக்டரைசேஷன் இருக்கும். நான் இப்போ சொல்ல வர வீடியோவோட நோக்கம் என்னென்னா, மனிதனை மனதளவில் வலிமையாக்குவது எது தெரியுங்களா? இந்த பணம் தான். இந்த செல்வம் மட்டும்தான் அவ்வளோ பவர்ஃபுல். அது வரைக்கும் இருந்துச்சுன்னு வைங்களேன். அதனால தான் சொல்லுவாங்க, புது பணக்காரன் பார் அர்த்த ராஜ்யத்தில் குணப்பிடிப்பான்னு சொல்லிட்டு. பணக்காரனுக்கு தான் அந்த பழமொழி வச்சு, பணத்தை புதுசாக பார்க்குறவனுக்கு தான் அந்த குணம்லாம் வரும்னு சொல்லிட்டு பழமொழியே உருவானது. அதனால் பணம் மிக வலிமையானது. பணம் இல்லையே மனிதன் பிணம். இந்த சொற்கள் எல்லாம் உருவானதுக்கு காரணம் பணத்தை போல வலிமையானது எதுவும் இல்லை. நல்லா சேமிக்க தொடங்கணும். இவர்களைப் போல வாழ முடியல, வாழக்கூடாது. பணம் வந்தால்